அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, ஒருவர் மீது நாம் கொள்ளும் விரோதம், அவருக்கு செய்யும் மோசடி போன்றவைகள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். அன்றியும் ஈமான் கொண்டவர்களின் பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையையாக்காதிருப்பாயாக. அல் குர்ஆன் சூரா 59 வசனம் 10. நம் அருமை நபிகள் நாயகம் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான். அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவனுக்கு உதவி செய்யாமல் விட்டுவிடவும் மாட்டான். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் 2564 ஹதீஸ். இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தின் பாலத்திலிருந்து தப்பி வரும்போது சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலத்தில் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அங்கு உலகில் வாழ்ந்தபோது அவர்களுக்கிடையே நடந்த அநீதிகளுக்காக சிலரிடமிருந்து சிலர் கணக்கு தீர்த்துக் கொள்வார்கள். இறுதியில் அவர்கள் மாசு நீங்கி தூய்மையாகிவிடும்போது சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும். முஹம்மதின் உயிர் யார் கையில் உள்ளதோ அவன் நீதானையாக. அவர்கள் சொர்க்கத்தில் உள்ள தமது வசிப்பிடத்தை உலகிலிருந்த அவர்களின் இல்லத்தை விட எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். அறிவிப்பாளர்களில் ஒருவரான ஹஸ்ரத் யசீத் பின் ஜுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள், அவர்களின் இதயங்களிலிருந்து அவர்களின் குரோதத்தை நாங்கள் அகற்றிவிடுவோம் என்னும் அல் குர்ஆன் சூரா 7 வசனத்தை ஓதிவிட்டு அதற்கு விளக்கமாக இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஸஹீஹ் புகாரி ஷெரீஃப் 6335 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், கோபம்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம். அந்த கோபத்திலிருந்து விரோதம் உருவாகிறது, அந்த விரோதத்திலிருந்து பொறாமை உருவாகிறது. நூல் யஹ்யா பக்கம் 5113. இப்பண்பு ஒருவரின் ஈமானை குறைத்துவிடும்.